அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல இட்லி மாவு வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கிறோம். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொடியா நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே காரத்துக்கு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சளை ரொம்ப நல்லா கலந்துக்கிறோம். கலந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச 1 கப் அளவு இருக்க உருளைக்கிழங்க இதுல போடுறோம். போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். கையிலே கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு தெரியாத மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட இதுல போடலாம். சூடா இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பிசைஞ்சு முடிச்ச உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா ஆற விட்டுறலாம். முதல்ல ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதே போல் நீளமான டம்ளரில் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தேய்ச்சி வச்சுக்கலாம். எவ்வளோ எண்ணெயோ நெய்யோ நல்லா தேய்ச்சி வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. வெளியே வரும்போது சீக்கிரமாக வந்துடும். நான் இப்போ ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளர், அதே நேரம் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் ஒரு நல்ல எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளரில் எடுத்துக்கலாம். சின்ன டம்ளரோ பெரிய டம்ளரோ ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்க பாத்திரத்தோட கொஞ்சம் சின்ன சைஸா நம்ம இதை சிலிண்டர் ஷேப்ல பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்க அந்த பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் 1 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவை உள்ளே போட்டு லைட்டாக அந்த மசாலாவை நம்ம பிடிச்சிக்கணும். ஏன்னா மசாலா கீழே விழுந்துடும். அதனால் அந்த மசாலாவை லைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கு மேலே நிறைய மாவை ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் மாவை ஊற்றணும். அதே போல் இன்னொரு எண்ணெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்துலேயும் நம்ம இட்லி மாவுனால ஃபில் பண்ணுறோம். இது 2 பாத்திரத்துலேயும் இட்லி பாத்திரத்தில் ஆப்போசிட் சைடில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வைக்கிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் கத்தியை யூஸ் பண்ணி கார்னர்லாம் லைட்டாக குத்தி விட்டுட்டு இதை வெளியே எடுக்கணும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை இன்னும் ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் மாற்றுறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறோம். ஸ்டவ்வை அப்படியே சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு காரத்துக்காக கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கணும். அதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். கலருக்காக மஞ்சள் பொடி போட்டுக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணியில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி ரோலை எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மசாலா தண்ணியில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கும்போது மேலெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக அதிகமாகி ஜூஸியாக அதே நேரம் ட்ரை ஆகாமலும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த சைடிஷும் தேவை கிடையாது. உள்ளேயும் நம்ம மசாலா போட்டிருக்கோம், மேலேயும் நல்லா சால்ட்டியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான சுவையாக இருக்குது அப்படின்னு நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சுவையான இட்லி ரோலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.